ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு கிரேட் மைண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபிஎஸ்பி தான் பார்க்க போகிறோம். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஸோ இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கே வழிகாட்டும் அரசு நெறிமுறைகள் தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டிபிஎஸ்பி இன் ஒன் ஷாட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ ஆர்டிக்கிள் 1 to 35 பார்த்துருந்தோம் இல்லையா? ஃபுல்லாகவே வணக்கம்மா, குட் மார்னிங். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். இப்போ 36 to 51 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 35 வரைக்கும் எல்லா ஆர்டிகிள்ஸும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 36 to 51 அது தாண்டி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். பேரலாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பாலிட்டி ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நீங்களும் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் மெயின்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிபிஎஸ்பி பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஷார்ட்டாக ஒரு புத்தகம், ஒரு டைரக்ஷன், கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுறதுக்கு, ஒரு வழி காட்டுறதுக்கு. கவர்மெண்ட் அவங்களோட இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது கவர்மெண்ட் மக்களை பாதுகாக்கிறதுக்கு. கவர்மெண்ட் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது, ஒரு ஆர்பிட்ரியாக கவர்மெண்ட் செயல்படக்கூடாது அப்படின்றத பார்க்குறதுக்காக வேண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த டிபிஎஸ்பி ஒரு கவர்மெண்ட் எப்படி நடக்கணும் அப்படின்ற வழிகாட்டுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான் டிபிஎஸ்பி ஆர் கைட்லைன்ஸ் கிவன் டு தி ஸ்டேட் ஃபார் கவர்னன்ஸ். ஒரு மாநிலத்திற்கு எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வழிகாட்டி தான். ஸோ அதாவது இட்ஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் டு தி கவர்மெண்ட். ஸோ அரசுக்கு வழங்கப்படும் வழிகாட்டு கொள்கை. ஸோ இது ஒரு அரசிற்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி நிர்வாகம் செய்யணும். ஸ்டேட்டுன்ற இந்த இடத்துல இட் டசன்ட் மீன்ஸ் நம்மளோட ஒரு இது ரீஜனல் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அது கிடையாது. அரசு அப்படின்றதான் ஸ்டேட் இல்லையா. ஸோ அந்த அரசு எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும், அதை எப்படி அவங்க வழிகாட்டணும் அப்படின்றது தான் அந்த கொள்கை. அந்த வழிகாட்டக்கூடிய கொள்கை தான். இட்ஸ் அ செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் டு தி கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. ஸோ அவங்க செயல்படணும் அப்படின்னா சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லி 1935 ஆக்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அப்படியே ஒரு ரெப்ளிகேட்டாக தான் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதோட ஏம் என்ன அப்படின்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்கணும், ஒரு மக்கள் நல்வாழ்வு அரசை உருவாக்குறது தான் இதோட ஒரு ஏமாக இருக்குது. அதாவது தி ஏம் டு எஸ்டாப்ளிஷ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். இதெல்லாம் ஜஸ்டிஃபையபிளாக, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டு தானே? whenever the fundamental rights are deprived, one can directly reach out to the Supreme Court. அப்போ நம்ம ஆர்டிகிள் 32 பார்த்துருக்கோம். ஆர்டிகிள் 32 ரிட்ஸ் பார்த்துருக்கோம். 226 ரிட்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டிபிஎஸ்பி இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத உருவாக்குறதுக்காக வேண்டி தான், ஒரு மக்கள் நலவாழ்வு அரசை உருவாக்குவது தான் இதோட நோக்கமாக இருக்குது. இதை நீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியுமா, நீதிமன்றம் அமல்படுத்த முடியுமா? இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதிமன்றம் அமல்படுத்தவே முடியாது. ஸோ இட் கெனாட் பி என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட். இது ஒரு பார்லிமெண்ட், இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ஒரு சட்டம் போட்டாங்கன்னா,
ஒரு லா போட்டாங்கன்னா இட் கேன் பி என்ஃபோர்ஸபிள். ஸோ அதாவது டிபிஎஸ்பி அலோன் கேனாட் பி என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம அரசியலமைப்பை உருவாக்கும் பொழுது மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்றது இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸோட கோலாக இருந்துச்சு. அதாவது அரசியலமைப்பை உருவாக்குவவர்களுக்கு, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு நிறைய கோல் இருந்துச்சு. அவங்களுக்கு மக்களுக்கு நிறைய விஷயம் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு கோல் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி மேக்கிங் த கான்ஸ்டிடியூண்ட் மேக்கர்ஸ், அது எல்லாமே இது இப்போ சில ஃபினான்ஷியல் ரீசனாக இருக்கலாம், வேறு அதர் ரீசனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது பின்னாட்களில் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும்னு அவங்களுக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த டிபிஎஸ்பியாக கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு சட்டங்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கிள் 50ல் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிக்கிள் 50ல் இந்த ஜுடிஷியரியை இது எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து செப்பரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கிள் 50ல் வந்து இருக்கும். ஸோ அதாவது ஆர்டிக்கிள் 50ல் இந்த ஜுடிஷியரியை எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து செப்பரேட் பண்ணணுன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் 1973ல் சிஆர்பிசி கோடில் இதை இன்க்ளூட் பண்ணி ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது இதை ஒரு சட்டம் போட்டு இதை நடைமுறைப்படுத்தலாம். த பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட். இதை வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா சட்டம் போட்டு கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் ஆஸ்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூண்ட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அரசியலமைப்பை உருவாக்குறவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டிபிஎஸ்பி ஆர் தி கான்ஷியன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்போட ஒரு மனசாட்சி தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கான்ஷியன்ஸ் ஆஃப் தி இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னா இது வந்து மக்களுக்கு ஒரு டைரக்டிவ் பிரின்சிபிள், அதாவது கவர்மெண்ட்டுக்கான டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குது. இது வந்து நான் ஜஸ்டிஸபிளாக இருக்குது. அதாவது இதை வந்து கோர்ட்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கைடிங் பிரின்சிபிள்ஸாக இருக்குது. இது வந்து கான்ஷியன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கான்ஷியன்ஸ் அப்படின்னா, ஸோ இதை யூடியூப்பில் பார்க்குறவங்க அந்த செட்டிங்ஸில் போய் குவாலிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியை வந்து நல்ல ஹை பிக்சர் குவாலிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து ஆரிஜின் ஆஃப் டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது எந்த நாட்டிலேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து நாட்டில் இருந்து வாங்கப்பட்டது. இட் வாஸ் பாரோட் ஃப்ரம் அயர்லாண்ட். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். அயர்லாண்ட்லேருந்து தான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஐரிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட் வாஸ் பாரோட் ஃப்ரம் அயர்லாண்ட், ஐரிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும் இடம்பெற்றுள்ளது. சமூக மற்றும் பொருளாதார நீதி கருத்திலிருந்து உருவானது. ஸோ இது வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், சோஷியோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு, நமக்கே தெரியும். பொலிட்டிக்கல் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ இங்கே வந்து இது சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். நம்ம இந்த கருத்துக்களை எங்கேருந்து எடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்றது நம்ம பொதுவாகவே ஓகே இந்த சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ற கருத்தை சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்றது நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்தது தான். ஸோ இங்கே பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக என்ஷூர் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இது இங்கே நம்மளோட சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை எதன் மூலமாக வழங்க முடியுது அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் ஆர் என்ஷூர்ட் பை தி டிபிஎஸ்பி. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம்.
inspired by the ideas of social and economical justice அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள் 36 வந்து அரசின் வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் அ ஸ்டேட். இட் டிஃபைன்ஸ் த டேர்ம் ஸ்டேட் ஃபார் டிபிஎஸ்பி. அதாவது நம்ம ஆர்டிக்கிள் பகுதி 3 நம்ம பார்த்தீங்கன்னாக்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ பகுதி 3ல் ஆர்டிக்கிள் 12ல் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரியும். ஸோ அதே சேம் மீனிங் தான். அங்கே வந்து ஸ்டேட்னா பார்லிமெண்ட் அண்டு இங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் எனி ஒன் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் ஃபார் தி ஈவன் த ப்ரைவேட் பாடிஸ் விச் ரெப்ரசன்ட்ஸ் ஃபார் தி கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்டேட்டு. ஈவன் சம்டைம்ஸ் ப்ரைவேட்டை கூட ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே ஸ்டேட்டோட டெஃபினிஷன் தான் ஆர்டிக்கிள் 36. ஆர்டிக்கிள் 12 என்ன சொல்லுதோ அதே மாதிரி திரும்ப 36லேயும் ஸ்டேட்டை பற்றி டிஃபைன் பண்ணுது. யூனியனு, ஸ்டேட்டு, லோக்கல் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி என்ன 12 சொல்லியிருந்தோமோ அதே விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோமா. ஸோ குட் மார்னிங். ரைட், ஓகே. அடுத்தது ஆர்டிக்கிள் 37. ஸோ நான் ஆர்டிக்கிள் 36 என்ன ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு, ஆர்டிக்கிள் 12 என்ன சொல்லியிருக்கு, ஆர்டிக்கிள் 12லையும் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்தது 36 to 51ல் 36லையும் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு. 37 என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத கிளியராக பார்க்குறோம். இப்போது 37 என்ன சொல்லியிருக்குன்னா, டிபிஎஸ்பி ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். நீதிமன்றத்தால், எந்த நீதிமன்றத்தாலும் இதை அமல்படுத்த முடியாது. தீஸ் ஆர் தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதை எங்கேயுமே கட்டாயப்படுத்த முடியாது. பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். இது ஆட்சி நடத்துவதில் அடிப்படை முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 37 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் தட் Article 37 of Indian Constitution says that they are not enforceable by the court of law. ஸோ ஆர்டிக்கிள் 37 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இது நீதிமன்றத்தில் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கட்டாயப்படுத்த முடியாது, அமல்படுத்த முடியாது. ஸோ தே ஆர் ஃபண்டமெண்டலி எசென்ஷியல் ஃபார் கவர்னன்ஸ். இது ஆட்சி நடத்துவதில் அடிப்படை முக்கியம். ஸோ இது வந்து இட் மேண்டேட்ஸ் த ஸ்டேட் including the governments and legislature as an obligation to apply these in laws. ஸோ இது கவர்மெண்ட் வந்து சட்டங்கள் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இட் மேண்டேட்ஸ் த ஸ்டேட் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை தம் இன் லாஸ். சட்டங்கள் கொண்டு வரும்போது இதை மனசில் வச்சுட்டு கொண்டு வா. உனக்கு ஒரு டைரக்ஷன் இல்லையா, உனக்கு ஒரு வழி தெரியலையா, நீ எதை நோக்கி போகணுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு keep this in your mind when you are making any laws. It's a duty of the state. Whenever the state is making a law, you have to keep this in mind. It is a conscience of the constituents. அரசியலமைப்பின் ஒரு மனசாட்சி. ஸ்டேட் வந்து இதைத்தான் 37ல் சொல்லியிருக்கு. அப்படின்னா இது என்ஃபோர்ஸபிள் கிடையாது. ஸோ கோர்ட்டால் கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ், இது ஆட்சி நடத்துவதில் அடிப்படை முக்கியத்துவம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை தம் இன் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டங்கள் இயற்றும் பொழுது ஒரு அரசு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கற்பனை மற்றும் நடைமுறை ஆட்சியை ஒரு கற்பனையில் பண்ணுறதுக்கும் நடைமுறை ஆட்சியை கொடுக்குறதுக்கும் ஒரு சமநிலையை கொண்டு வரதுக்கு இந்த டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கேன். பட் ஆர்டிக்கிள் 37 இந்த 3 விஷயத்த சொல்லியிருக்கு. இது கோர்ட்டால் அமல்படுத்த முடியாத ஒன்று, நீதிமன்றங்களால் அமல்படுத்த முடியாது. ஸோ இது வந்து அடிப்படை ஆட்சி நடத்துவதில் அடிப்படை முக்கியம் இருக்குது. தே ஆர் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். அண்ட் 3வது பாயிண்ட், இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் அ ஸ்டேட் டு அப்ளை தம் இன் லாஸ். ஒரு அரசு இவற்றை சட்டங்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் கட்டாயம் மேண்டேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆர்டிக்கிள் 36 ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஆர்டிக்கிள் 37 டிபிஎஸ்பி ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பட் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ். ஸோ இதை வந்து இதை வந்து த ஸ்டேட் ஹேவ்ஸ் டு மேண்டேட் தீஸ் திங்ஸ் அண்ட் அப்ளை திங்ஸ் இன் லாஸ் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இந்த டிபிஎஸ்பியை அரசு
நெறிமுறை கோட்பாடுகளை 3ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று சமூகவாத கோட்பாடுகள், இன்னொன்று காந்திய கோட்பாடுகள், இன்னும் சுதந்திர மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள். சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள். ஸோ இப்போது டிபிஎஸ்பியை நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம். DPSP can be classified into 3 principles, அதாவது Directive, Principles of State Policy, அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள். ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதை அரசுக்கே வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்கும். சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள் and liberal and intellectual principles. Liberal and intellectual principles. Socialist principle, Gandhian principle, liberal and intellectual principles அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது சமூகவாத கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள், சுதந்திரம் மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கோம். சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள், காந்தியன் பிரின்சிபிள்ஸ், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள். இந்த 38லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறத இந்த 3ஆக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நல்லா சொல்லுறேன், கேட்டுக்கோங்க. இந்த அரசியலமைப்பில் இது நேரடியாக இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னா கிடையாது. அந்த பிரின்சிபிள் எதை மையப்படுத்தியிருக்கின்றதை வச்சு நம்ம அதை பிரிச்சிருக்கோம். அதாவது அரசியலமைப்பில் these classifications are not mentioned in the constitution as socialistic, liberal and Gandhian principle. So based on the nature of this principle, we have classified அது எந்த தன்மை இருக்குது. இப்போ காந்திய கோட்பாடுகள் உள்ளது இருக்கிறத நம்ம காந்திய பிரின்சிபல்ஸும், அதை சமூகவாத சமத்துவ கோட்பாடுகள் சம தர்ம கோட்பாடுகள் இருக்கக்கூடியதை சோஷியலிஸ்ட்டும், ஸோ சுதந்திர மற்றும் அறிவுசார் கோட்பாடுகளை நம்ம லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்னு நம்ம தான் பிரிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 38லேருந்து 51 வரைக்கும் அதில் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் பார்க்க போகிறோம். சமூகவாத கோட்பாடுகள் அதை மட்டும் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். சோஷியலிஸ்ட் பிரின்சிபலில் முதல் இது என்ன அப்படின்னா, எய்ம் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ், சமத்துவமின்மையை குறைத்தல். ஸோ இது மக்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒருத்தன்ட்ட காசு இருக்கும், ஒருத்தன்ட்ட காசு இருக்காது. ஒருத்தன்ட்ட நிறைய சொத்து இருக்கும், ஒருத்தன்ட்ட சொத்து நிறைய இருக்காது. இந்த மாதிரி எல்லார்ட்டையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒருத்தன்ட்ட கல்வி இருக்கும், ஒருத்தன்ட்ட கல்வி இருக்காது. இந்த சமத்துவம் இல்லாத தான் நம்ம இன்ஈக்குவாலிட்டிஸ். எல்லோரும் ஈக்குவல் கிடையாது. இந்த இன்ஈக்குவாலிட்டிஸை, சமத்துவமின்மையை குறைக்க வேண்டும் என்பது இந்த சமதர்ம கோட்பாடுகளில் ஒன்றா இருக்குது. இந்த சோஷியலிஸ்டில் பிரின்சிபலில் எய்ம் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ ஒருத்தனோட சமத்துவமின்மையை குறைக்க வேண்டும் என்பது இந்த சமதர்ம கோட்பாடின் மிக முக்கியத்தன்மையாக இருக்கிறது. ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், சமூக மற்றும் பொருளாதார நீதியை இன்னும் மக்கள்கிட்ட எடுத்து அதை கொண்டு போகிறதுக்கோ, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ. ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், என்ஷூர் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்களின் நலனை உறுதி செய்வதும். ஸோ மக்கள் நலனை, வெல்ஃபேரை உறுதி செய்வதும் இதோட ஒரு கோட்பாடாக இருக்குது. எஸ்டாப்ளிஷ் ஈக்குவல் ரீடிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், வளங்களை சமமாக பகிர்வு செய்ததையும் இதோட சோஷியலிஸ்ட் பிரின்சிபலோட ஒரு கோட்பாடாக இருக்குது. ஸோ அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்னால் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதும் அது ஒரு கோட்பாடாக இருக்குது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். டிபிஎஸ்பி சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் சமத்துவமின்மையை குறைக்க வேண்டும், சமூக மற்றும் பொருளாதார நீதியை பாதுகாக்க வேண்டும். ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், ப்ரொமோட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், என்ஷூர் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்கள் நலனை உறுதி செய்கிறது. எஸ்டாப்ளிஷ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்களை சமமாக பகிர்வு செய்கிறது தான் இந்த சமூகவாத கோட்பாடுகள். நம்மளோட
கான்ஸ்டிடியூஷனில் சொன்ன கோட்பாடுகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ கவின் வணக்கம். ரைட், அடுத்தது ஆர்டிகிள் 38. நம்ம 37 பார்த்தோம், 36 பார்த்தோம். 36னா இட்ஸ் அ டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 37 அப்படின்றது த டிபிஎஸ்பி இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட் ஆஃப் லா. இது வந்து கோர்ட் ஆஃப் லாவில் வந்து கட்டாயப்படுத்த முடியாது, பட் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டேட் மஸ்ட் மேண்டேட் வென் அப்ளைங் இன் லாஸ் வரும், இதை வந்து மேண்டேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஆர்டிகிள் 38 என்ன கோட்பாடுக்குள்ளே வருதுன்னா, இப்போ பார்க்குறது எல்லாமே சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள். இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். சோஷியல் ஜஸ்டிஸை, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த பிரின்சிபிள்ஸை என்னென்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே மக்களுக்கு வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்கள் நலனை பாதுகாக்கணும். இது எல்லாமே சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். அப்படின்னா சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும், மினிமம் வேஜாக இருக்கட்டும், லிவிங் வேஜாக இருக்கட்டும், ஈக்குவல் சேலரியாக இருக்கட்டும், இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்லாம் இங்கே தான் வரும். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டியதாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தாக இருக்கட்டும், ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரே இடத்துல பொருள் வந்து சேர்றதை ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், அதே இது பொருள் அந்த வளங்களை வந்து பிரித்து கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள்ஸில் தான் வருது. அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 38 கம்ப்ளீட்டாக ஒரு சோஷியலிஸ்ட் பிரின்சிபிளுங்க. ஆர்டிகல் 38 வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்களின் நலத்தை சொல்கிறது. ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். டிபிஎஸ்பி இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களை பாதுகாக்குது, இது வந்து கவர்மெண்ட் மக்களை பாதுகாக்குது. இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது ஆர்டிகிள் 38 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்களின் நலனை மேம்படுத்துதல் தான் ஆர்டிகிள் 38. எஸ்டாப்ளிஷ் சோஷியல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ், நீதி அடிப்படையிலான சமூக அமைப்பை உருவாக்குறது தான். சோஷியல் ஆர்டரை நம்ம உருவாக்கணும், ஜஸ்டிஸ். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வருமானம், நிலை மற்றும் வாய்ப்புகளில் உள்ள சமத்துவமின்மையை குறைக்கணும், இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும். முதல்ல வெல்ஃபேர் ஸ்டேட்டு, ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்கள் நலனை பாதுகாக்கிறது. எஸ்டாப்ளிஷ் சோஷியல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ், சோஷியல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ் அப்படின்றத பார்க்குறோம் ஆர்டிகிள் 38. ஸோ மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், வருமானம், நிலை, வாய்ப்புகளில் உள்ள சமத்துவமின்மையை குறைத்தல், இதுதான் ஆர்டிகிள் 38. முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஆர்டர், மினிமம் இன்இக்வாலிட்டிஸ். இந்த கிளாஸ் 2 இந்த இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றது 44th அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்த்துருப்பாங்க. 44வது அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்த்துருப்பாங்க. 44வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த இன்இக்வாலிட்டிஸை கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சமூகத்தில் மக்களுக்கு இந்த சோஷியல் ஆர்டரை ஜஸ்டிஸ் மூலமாக கொண்டு வரணும். சோஷியல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் சோஷியோ எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இதை தான் வந்து ஆர்டிகிள் 38 வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆர்டிகிள் 38ம் 39ம் ரொம்ப கோர். ஆர்டிகிள் 38ம் 39 அந்த சமூகத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகளை, சமத்துவமின்மையை களையிறதுக்காக கொண்டு வந்திருக்குது. எல்லாரையும் ஒன்றாவாக வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை ஏன் கட்டாயப்படுத்த முடியலை அப்படின்னா, எல்லாரையும் ஒன்றா வைக்கணும். ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொடுத்ததுக்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் போட்டாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்குனாங்கன்றது பார்த்தோம். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருந்தாங்கன்னா எல்லோரும் கோர்ட்டுக்கு போய் நின்றுருப்பாங்க. அவன்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட கார் இல்லை, ஏற்றத்தாழ்வுகளை களையணும் அப்படின்றாங்க. இது மக்களின் நலனிற்காக அரசாங்கம் ஒரு திட்டங்களையோ ஒரு சட்டங்களையோ கொண்டு வரும்பொழுது இதை மனதில் வைத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, மாறாக இதை கட்டாயப்படுத்த முடியாது. இது மக்கள் நலன், அரசை கொண்டு வர்றதுக்காக வேண்டி கான்ஸ்டியூஷனில் சேர்த்ததான் தவிர இதை வந்து கட்டாயப்படுத்தணுன்ற நோக்கு இல்லை. இதை வந்து அவங்களோட கனவாக இருந்துச்சு. இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக வாழணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள் தான் இது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆர்டிகிள் 38 வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புளை ப்ரொமோட் பண்ணுறணும். ஸோ நீதியின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ், சோஷியல் ஆர்டர் வந்து இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஜஸ்டிஸ்ன்றது பொலிட்டிக்கல், சோஷியோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸாக இருக்கணும்.
இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும், மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ், எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அதை குறைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும் அப்படின்ற கோலோட வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபவுண்டேஷன், இட் ஃபார்ம்ஸ் அண்ட் நல வாழ்வு அரசின் அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் அ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஃபவுண்டேஷனை கொடுத்தது அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 38, 39 வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கோர் ஆஃப் தி டிபிஎஸ்பி சோஷியலிஸ்ட் பிரின்சிபிளுக்கு ஏற்றத்தாழ்வுகளை களையணும் அப்படின்றத பார்க்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது 1900 நான் தான் சொன்னேன் 44வது அமெண்ட்மெண்ட்டில் தான் ஈக்குவாலிட்டிஸ் இன்இக்வாலிட்டிஸ் வந்து களையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 44 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 38 ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், எஸ்டாப்ளிஷ் அ சோஷியல் ஆர்டர் ஆன் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ். இந்த 2 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஃபோக்கஸ் வந்து ஜென்ரலாக ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான், ஒரு நலவாழ்வு, மக்கள் நலவாழ்வு அரசு தான், வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்கள் நலன் வாழ்வை மேம்படுத்தணும் அப்படின்றதான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் 44வது சட்ட திருத்தம் 1978 மொராஜி தேசாய் பீரியடில் இந்த சட்டம் வரும்போது நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த இன்இக்வாலிட்டிஸை ஏற்றத்தாழ்வுகளை குறையணும், சமத்துவமின்மையை குறைக்கணும். எங்கே? இன்கம், வருமானம், ஒருத்தனோட நிலை, வசதிகள், வாய்ப்புகள், வசதி வாய்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்றத 44வது அமெண்ட்மெண்ட் 1978 கொண்டு வராங்க மொரார்ஜி தேசாய் பீரியடில். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 44வது அமெண்ட்மெண்ட் 1978 வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்கள் நலனை கொண்டு வர்றது ஏற்கனவே இருக்குது, ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அது கூட அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த சோஷியல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ் இருக்கிறத மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முன்னாடி ஜென்ரலாக இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்கமில் இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும், எல்லாருக்கும் சம்பளம் கரெக்டாக கிடைக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், நிலை ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்டேட்டஸில். இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழையும் பணக்காரனும் நினச்சா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். அந்த இன்இக்வாலிட்டிஸ், ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் நம்மளோட இங்கே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கோல்ஸாக இருக்குது. ஸோ அந்த இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும். இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வருமானம், நிலை, வாய்ப்புகள் மற்றும் வசதிகள், இதில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை, சமத்துவமின்மையை குறைக்க வேண்டும். முன்னாடி ஜென்ரலாக வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்தது. இதில் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ்ன்ற ஸ்பெசிஃபிக்காக 44th அமெண்ட்மெண்ட்டில் 38th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ டார்கெட்டட் ஈக்குவாலிட்டியாக மாற்றினாங்க. முதல்ல ஜென்ரல் வெல்ஃபேராக இருந்தது, வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட்ன்றதை இப்போ வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் தான். அதை இன்இக்வாலிட்டிஸை, சமத்துவமின்மையை கொண்டு வாங்க. இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிளியருங்களா? புரியுதுங்களா? எஸ் நோ சொல்லுங்கள் கமெண்ட்டில். புரியுதா புரியலன்னு. 38 அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த அரசு. It's a welfare of the people and also reducing inequalities in income, status, facilities and opportunities. Income is FO. Income, status, facilities and opportunity is FO. So income, status, ஃபெசிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குன்னா நல்லா தெளிவாக படிக்கணும், வெறியாக படிக்கணும். வெறியாக படித்தா தான் போஸ்டிங் வாங்க முடியும். டெய்லி வந்து பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும், ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். இந்த மாதிரி எஃபோர்ட் வந்து கண்டினியூஸாக போட்டு இருந்தீங்கன்னா நிறைய படிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய ரிவைஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ, அதுவும் காலையில் எழுப்பி படித்தாலும் அதெல்லாம் ஒரு பயங்கரமான பவருங்க. ரைட். ஆர்டிகிள் 39 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தி பாலிசி. These are the guiding principle for the state. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது கைடிங் பிரின்சிபிள், அரசுக்கே வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு 39ல் ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் டு அடிக்குவேட் லிவ்லிஹுட், போதுமான வாழ்வாதார உரிமை. கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட். கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு நீ என்ன கொடுக்கணும் தெரியுமா? அவனுக்கு போதுமான வாழ்வாதார உரிமையை கொடுக்கணும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், பொருளாதார வளங்களின் சம விநியோகம்.
சம விநியோகம்னா இருக்கக்கூடிய வளங்களை எல்லாருக்கும் சமமாக ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்து, பணக்காரன்ட்டேயே செல்வம் சேரவே கூடாது, அவன்கிட்டே சேரக்கூடாது, அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் வந்து இருக்கக்கூடாது, செல்வத்தின் சுரண்டலை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்வத்தோட சுரண்டலை தடுக்கும் அப்படின்றத ஒருத்தன்ட்டே அக்குமுலேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்து, ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்து, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, முதல்ல லிவ்லிஹுட்டு, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியலு, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். இந்த பிஎன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஎன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், பொருளாதார வளங்களின் சமவிநியோகம், செல்வத்தின் சுரண்டல், அதெல்லாம் செல்வம் ஒரே இடத்தில் குவியலை தடுத்தல், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், ப்ரிவென்ஷன் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே வேலைக்கு ஒரே மாதிரி சம்பளம். கவர்மெண்ட்டில் அப்படி தான் கொடுக்குறாங்க இல்லையா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு. இப்போ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் இந்தியன் கிரிக்கெட் போர்டு ஐசிசியில், கிரிக்கெட் போர்டில் கூட பிசிசிஐயில் இங்கே ஆண் கிரிக்கெட்டர் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதே இது பெண் கிரிக்கெட்டர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அவங்க ஒர்க்கர்ஸோட ஹெல்த்தையும் ஸ்ட்ரென்த்தையும் பாதுகாக்கிறதுக்கு எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி சில்ட்ரன், குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி வாய்ப்புக்கு எஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கண்ணா. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். கைடிங் பிரின்சிபிள்ஸ், டிபிஎஸ்பி ஆர் தி கைடிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தே ஆர் தி கைடிங் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே அந்த 39 ஏபிசிடிஇஎஃப் அப்படின்றது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ரைட் டு அடிக்குவேட் லிவ்லிஹுட், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், பொருளாதார வளங்களின் சம விநியோகம், அது ரொம்ப முக்கியம். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் 39 பிசியும் நம்மளுக்கு நிறைய இடங்களில் வரும். ஈவன் 31C வரும்போது கூட அந்த ஈக்குவாலிட்டியை தவிர்க்கும்போது கூட இந்த நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். 39B and C வரும்போது 31C வந்து அக்கார்டிங் டு 31C அந்த ஆர்டிக்கிள் 14 ஆர்டிக்கிள் 19 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய இடங்களில் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்து. ஸோ ஒரே இடங்களில் அந்த வெல்த் வந்து தங்குறத பாதுகாக்கணும். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, சம வேலைக்கு சம ஊதியம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ இதை வந்து தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மற்றும் வலிமையை பாதுகாக்கிறது எஃப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஆர்டிக்கிள் 39B and 39C தான் கோர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியோட கோர். அதாவது எல்லாருக்கும் வளங்களை பிரித்து கொடுக்கணும், அதே இடத்துல வளங்கள் ஒரே இடத்துல சேர்றதை தடுக்கணும் அப்படின்றது 39. அப்புறம் 38 பார்த்தோம், 39 பார்த்தோம். அடுத்தது 39A. ஸோ இது வந்து சுமால் ஏ, இது வந்து ஏற்கனவே முதல்ல இருக்குது. 39 ABCDEFன்னு சொல்லிட்டு ஒரு 6 ப்ரொவிஷன் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பாலிசின்னு சொல்லியிருக்கு. பாலிசி என்ன இருக்கும், அடிக்குவேட் லிவ்லிஹுட் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் பிரித்து கொடுக்கணும், அதை ஒரே இடத்துல எல்லாத்தையும் தங்க விடக்கூடாது, ஈக்குவலான சம்பளம் இருக்கணும், ஸ்ட்ரென்த், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ். அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களோட அவங்களோட ஆரோக்கியம் வலிமையும் பாதுகாக்கணும். அடுத்தது குழந்தைகளோடையும் பாதுகாக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட், குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் நம்ம பாதுகாக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படின்றத கொண்டு வராங்க கண்ணா. ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக 39A அப்படின்றத கொண்டு வராங்க. ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல், அனைவருக்கும் சமநீதி வழங்குதல். ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன். ஒருத்தன் ஏழையாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஃப்ரீயாக அவனுக்கு சட்ட உதவி செய்யணும், இலவசமான சட்ட உதவி செய்யணும். ஏழைகள் மற்றும் பலவீனமான பிரிவுகளுக்கு இலவச சட்ட உதவி, வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு ஃப்ரீயாக லீகல் எய்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அனைவருக்கும் சமநீதி வழங்கணும். ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன். இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா
42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியடில் மேக்ஸிமம் இந்த எல்லாமே இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியடில் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு வந்தது தான் இந்த ஈக்குவல் ஜஸ்டிஸ், அதாவது அனைவருக்கும் நீதி வழங்குதல், ப்ரொவைட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல், அனைவருக்கும் சம நீதி வழங்குதல். அடுத்தது ஃப்ரீ அண்ட் லீகல் எய்ட் ஃபார் புவர் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, இலவச சட்ட உதவி ஏழைகளுக்கும் பலவீனமான மக்களுக்கும் அவங்களுக்கு பிரிவுகளுக்கும் இலவச சட்ட ஆலோசனை இல்லைனா சட்ட உதவி, ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது 39A அப்படின்னா லீகல் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அப்படின்றது 39A மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நண்பர்களே 36 என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் தி ஸ்டேட்டு. 37 டிபிஎஸ்பி நாட் என்ஃபோர்ஸபிள், இட்ஸ் அ கைடிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இட்ஸ் அ வெல்ஃபேர். 38 பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட்டு அண்ட் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 44th அமெண்ட்மெண்ட்டில் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் இன்கம்மு, வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஃபெசிலிட்டிஸு, வசதிகள், இது எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ 39ல் ஸோ கைடிங் பிரின்சிபிள்ஸ், ரைட் லிவ்லிஹுட்டு, ஸோ அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ஹெல்த்தியானதும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், அதுக்கான இது கொடுக்கணும். சைல்டுக்கு ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 39A ஈக்குவல் ஜஸ்டிஸை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். கிளியராக இதெல்லாம் நோட்ஸ் எடுத்தால் தான் கிளியராக புரியும். ஈக்குவல் பே, ஈக்குவல் ஒர்க்கு, இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். 38 பார்த்துருந்தோம். இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வெல்ஃபேர் ஸ்டேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள். 38, 39 சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள், ரைட்டுங்களா? 38ம் 39ம் சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள். புரியுதுன்னா ஒரு எஸ் நோ சொல்லுங்கள், புரியலைன்னா எஸ் நோ மேபி, புரியலைன்னா திரும்ப சொல்கிறேன், ஏதாவது திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்கள், ரைட்டுங்களா? அடுத்தது 41 நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி லேபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லக்கண்ணா. ஸ்ட்ரென்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி லேபர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ், வேலை மற்றும் உதவி உரிமை. நமக்கு ஆர்டிக்கிள் 41 ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ், வேலை பார்க்குறதுக்கான ரைட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸில் வருது. ஸோ சோஷியலிஸ்ட் பிரின்சிபிளில் இருக்குது. ரைட் டு ஒர்க் அப்படின்றத பார்க்குறோம். சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள்லே சோஷியோ அண்ட் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை கொடுக்கக்கூடியதான் சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள் அப்படின்றத பார்க்குறோம். இன்இக்வாலிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது தான் சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பாயிண்ட்லாம் படித்து திரும்ப எழுதிக்கோங்க. ரைட் டு ஒர்க்கு, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆர்டிக்கிள் 41 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ரைட் டு ஒர்க்கு, ரைட் டு எஜுகேஷன், ஸோ அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை வாய்ப்பு இல்லைன்னா இப்போ கூட கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஒருத்தர் நேற்று கூட டிவிக்கு கூட வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. என்ன 4000 ரூபா கொடுப்பாங்க மாதம் 29 வயசுக்கு மேலே வேலை இல்லைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். அது ஓல்டேஜ் பென்ஷனுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. டிஎம்கே எல்லாம் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயை மாத்திர. சிக்னஸ் அப்படின்னா நோய் விட்டவர்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். டிசபிலிட்டி, மாட்டுத்திறன், ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா ரைட் டு ஒர்க்கு, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்கேஸ் ஆர் டிசபிளைமெண்ட், அன்டிசர்வ்டு வாண்ட். ஸோ இதை நம்மளோட எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, எம்ஜி நரேகான்ற அந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரைட் டு ஒர்க்கு தான். ஸோ லிவ்லிஹுட்டை கேரண்டி பண்ணுது, ரைட் டு லிவ்லிஹுட்டை கேரண்ட் பண்ணுது. ரைட் டு எஜுகேஷனுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்குது. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஓல்டேஜ், சிக்னஸ்க்கு, டிசபிலிட்டிக்கு. ஸோ இந்த எம்ஜி நரேகா இந்த மாதிரிப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் நம்மளோட ரைட் டு ஒர்க்குக்கு கொடுக்குறது. புரியுதுங்களா? ரைட் டு ஒர்க்கு, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். கீழ்கண்ட சூழ்நிலையில் அரசு உதவி, வேலை இழப்பு இல்லைனா வேலை இன்மைன்னு எழுதிக்கலாம். வேலை இழப்புன்றதுக்கு வேலை இன்மை அப்படின்னு எழுதிக்கலாம். வேலை இன்மை, முதியோருக்கு, ஓல்டேஜுக்கு, நோய் இருந்தால், மாற்றுத்திறனாளி இருந்தால்
இது வந்து எக்கனாமிக்கல் கெப்பாசிட்டியை அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட், அது ஆக்சுவலி எவ்வளோ எக்கனாமிக்கல் கெப்பாசிட்டி ஸ்டேட்டுக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் அது டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்டையும் கொண்டு போகும், எக்கனாமிக்கல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸும் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு தனி நபரை தான் பாதுகாக்குது, ஒரு தனி நபரை கவர்மெண்ட் வந்து பாதுகாக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல் சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன். ஸோ டிபிஎஸ்பி வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷன், டிபிஎஸ்பி அப்படின்றது ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட் டு லிவ்லிஹுட்ன்றத ரைட் டு ஒர்க்கு, ரைட் டு எஜுகேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை, ஓல்டேஜ், நோயாக இருந்தாலோ டிசபிலிட்டியாக இருந்தாலோ இதை எழுதி வச்சு திரும்ப திரும்ப பாருங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்றத பார்க்கும்போது ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் 41 வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஒர்க்கு, ரைட் டு எஜுகேஷன், ஸோ ரைட் டு அசிஸ்டன்ஸ், ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே சிக்னஸ், டிசபிலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து ஸ்பெஷல் கேசஸில் வந்து இவங்களுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். 42 வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க். நம்ம 38 பார்த்தோம், 39 பார்த்தோம், 40 பார்க்கல. ஏன்னா 40 வந்து இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள் வராது, காந்தியன் பிரின்சிபிள் வரும். 41 பார்த்தோம், 42 வந்து பார்த்தோம். ஸோ இது 42 ஹியூமன் கண்டிஷன், மனிதநேயமான வேலை சூழ்நிலை. ஸோ இங்கே வந்து ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ், ஒர்க்கு, எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அது வந்து ஆர்டிகிள் 41 சொல்லுது. ஓல்டேஜு, சிக்னஸ்ஸு, டிசபிலிட்டி. ரைட். ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்றது மனித நேயமான வேலை சூழ்நிலை. மனுஷனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டில் ஹியூமன் கண்டிஷன்ஸ் இருக்கணும், மனித நேயமாக இருக்கணும், அவனை வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ணிடக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். என்ஷூர் ஹியூமன் அண்ட் ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஒர்க், ப்ரொவைட் மேட்டர்னிட்டி ரிலீஃப் ஃபார் உமன். அதாவது பெண்களுக்கு மகப்பேறு நிவாரணம் வழங்குதல். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா 6 மாதம் லீவு, அவங்களுக்கு 18,000 ரூபாய், இது எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா. இதெல்லாம் ஆர்டிகிள் 42 படி மேட்டர்னிட்டி ரிலீஃப் ஃபார் உமன், மகப்பேறு நிவாரணம். ஸோ தொழிலாளிகளை மதிக்கிறதுக்கும், தொழிலாளிகள் டிக்னிட்டியோட அவங்களோட கண்ணியமாக நடத்துறதுக்கும், பெண்களை பாதுகாக்கிறதுக்குமான ஆர்டிகிள் தான் 42. 41 வந்து ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா. பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஒர்க்கு, எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேசஸ். 39 வந்து 38 வந்து நம்ம வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கம், ஸ்டேட்டஸு, ஃபெசிலிட்டிஸு, இது எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் 39ல். ஸோ இங்கே வந்து 41ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ். 42 ஹியூமன் கண்டிஷன்ஸ், மனிதநேயம் மற்றும் நியாயமான வேலை சூழ்நிலையை உறுதி செய்யணும். அதே மாதிரி கண்ணா மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஃபார் உமன், பெண்களுக்கு மகப்பேறு நிவாரணம் வழங்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ப்ரொவைட் மெட்டர்னிட்டி, பெண்களுக்கு மகப்பேறு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். கிளியருங்களா? ஓகேவா? எஸ், நோ சொல்லுங்கள். கிளியருங்களா? எஸ், ரைட். பெண்களுக்கு மகப்பேறு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்றதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ரைட். ஆர்டிகிள் 43 லிவிங் வேஜு, வாழ்வாதார ஊதியம். நல்லா புரிஞ்சுக்கணும், லிவிங் வேஜும் மினிமம் வேஜுங்கிறது வர செக்யூர் லிவிங் வேஜ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ், வாழ்க்கை தரத்தை அனைத்து தொழிலாளருக்கும் வாழ்வாதார ஊதியம் வழங்கணும், அவன் வாழ்கிறதுக்கான ஊதியத்தை வழங்கணும் அப்படின்னா ஆர்டிகிள் 43 வந்து லிவிங் ஏஜு. ஸோ 41 வந்து எஜுகேஷனுக்கும் ஒர்க்குக்கும் அசிஸ்டன்ஸ்க்கும், ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ், ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ். 42 ஹியூமன் கண்டிஷன், அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுருந்தா நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். 43 வந்து லிவிங் வேஜுக்கு, இது ரிப்பீட் பண்ணும், ரிவிஷன் பண்ணும். செக்யூர் அ லிவிங் வேஜ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ், அனைத்து தொழிலாளருக்கும் வாழ்வாதார ஊதியத்தை வழங்குதல். என்ஷூர் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உறுதி செய்ய வேண்டும். ப்ரொவைட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமூக மற்றும் கலாச்சார வாய்ப்புகளை வழங்கணும். அவனுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கொடுக்குறது ஆர்டிகிள் 43ல் சொல்லுது. ஒரு லிவிங் வேஜ், வாழ்வாதார ஊதியம் வழங்க வேண்டும். டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரத்தை உறுதி செய்யணும். ப்ரொவைட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமூக மற்றும் கலாச்சார வாய்ப்புகளை வழங்கணும். கான்செப்டு லிவிங் வேஜ்ன்றது மினிமம் வேஜ் கிடையாது. லிவிங் வேஜ் வேறு, மினிமம் வேஜ் வேறு.
வாழ்வாதார ஊதியம் இஸ் நாட் ஈக்குவல் டு குறைந்தபட்ச ஊதியம். ஆர்டிகிள் 43A இன்வால்விங் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அந்த வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்கள, அந்த நிர்வாகத்தில் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்கள மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ண வைக்கணும். தொழிலாளர்கள் பங்கேற்பு 42வது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வர்றாங்க. ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன், என்ஷூர் participation of workers in management of industries. ஸோ இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜ்மெண்ட்டில், தொழிற்சாலைகள் நிர்வாகத்தில் பங்கேற்பதில் இந்த தொழிலாளர்களை உறுதி செய்தல். தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் பங்கேற்கிறத உறுதி செய்யணும். இதை எது கொண்டு வராங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976 சேர்க்கப்படுது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணுது, தொழில்துறை ஜனநாயகத்தை இது வந்து பாதுகாக்குது, ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்டிக்கிள் 43 என்ன அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, லிவிங் வேஜ். ஸோ எல்லாருக்கும் ஒரு பேசிக் லிவிங் வேஜை செக்யூர் பண்ணும். என்ஷூர் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபு, வாழ்க்கை தரத்தை உறுதி செய்யணும். சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும், சமூக மற்றும் கலாச்சார வாய்ப்புகளை கொடுக்கணும். 43 என்னென்னா, இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜ்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸை ப்ரமோட் பண்ணும். என்ஷூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். 43A 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 1976 கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 41 பார்த்தோம். 41 வந்து ரைட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஸோ 42 ஹியூமன் கண்டிஷன்ஸ் இன் ஒர்க்கு, மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் இது ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெண்களுக்கு ஒர்க்கர்ஸோட டிக்னிட்டியும் பெண்களுக்கு ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்துருந்தோம். 43 லிவிங் வேஜு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு, ஸோ சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறது அப்படின்றத பார்க்குறோம். 43A என்ஷூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸில் யூனியன்லலாம் இருக்கக்கூடியவங்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் நிர்வாகத்தில் இருப்பாங்களோ, யூனியன் ஃபார்ம் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தொழிற்சாலைகளை நிர்வாகம் செய்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிர்வாகத்தில் பங்கேற்பதை உறுதி செய்வது. தொழிலாளர்கள் நிர்வாகத்தில் பங்கேற்பது, மேனேஜ்மெண்ட்டில் தொழிலாளர்கள் உள்ள இருக்கிறத பங்கேற்பதா 43A வந்து சொல்லுது. இட் வாஸ் கிவன் பை த 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இது என்ஷூர்ஸ் தொழில்துறை ஜனநாயகம், இது இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி. 43லேருந்து பார்த்துக்கோ நண்பா, 41, 42, 43 and directly we are going to 47, ரைட்டுங்களா? ஸோ 38 பார்த்தோம் சோஷியல் இதில், 39 பார்த்தோம். 1 2 3 4 5 6 அது ஆர்டிக்கிளுக்கு வரும் சோஷியலிஸ்ட்டில், ரைட்டுங்களா? நியூட்ரிஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம். ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம், மக்களின் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இங்கேயும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ப்ரொஹிபிட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் லைக் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸு. ஸோ ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸை வந்து ப்ரொஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், மக்கள் நலனை கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த ஆல்கஹாலை வந்து நம்ம காந்தியன் பிரின்சிபிள்லையும் சேர்த்துக்கலாம். பட் இந்த 47 ஜென்ரலாக வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபிளில் நியூட்ரிஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து, ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம், மக்களின் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், எல்லாருக்கும் நல்ல போஷாக்கு கிடைக்கணும், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணும், இம்ப்ரூவ் தி பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல், தீங்கு விளைவிக்கும் அந்த சப்ஸ்டன்சஸை எல்லாம், போதைப் பொருட்களை, ஆல்கஹால்லாம் கட்டுப்படுத்தணும். இட்ஸ் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹெல்த்தி சொசைட்டி. ஸோ இது வந்து ஒரு அரசோட கடமை அப்படின்றத பார்க்குறோம். ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறது அரசோட கடமை. டிபிஎஸ்பி என்ஃபோர்ஸபிளாக இல்லைனாலும், பட் இட் இஸ் அன்அவாய்டபிள் ஃபார் கவர்னன்ஸ். டிபிஎஸ்பி இதில் நோட் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். டிபிஎஸ்பி என்ஃபோர்ஸபிளாக இல்லைனாலும் கவர்னன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஹார்ட்னா டிபிஎஸ்பி பிரெயின் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் வந்து நீங்கள் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிபிஎஸ்பி என்ஃபோர்ஸபிளாக இல்லைனாலும், இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிளாக இருந்தாலும், இட் இஸ் அன்அவாய்டபிள் ஃபார் கவர்னன்ஸ். ஆட்சிக்கு அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா 47 நியூட்ரிஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து. ஸோ 36 பார்த்தோம், 37 பார்த்தோம். 36 வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். 37 வந்து இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்டு பை தி கோர்ட் ஆஃப் லா பட் லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் தி கவர்னன்ஸ்.
ஸோ அதுக்கப்புறம் லாப் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 37 பார்த்தோம். ஸோ 38 வந்து பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டிஸை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக வந்து 38 சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. 39 வந்து பார்த்துருந்தோம். 39 வந்து ஈக்குவல் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடிக்குவேட் லிவ்லிஹுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது கவர்னிங் பாலிசிஸ், கைடிங் பாலிசிஸாக கொடுத்துருந்தாங்க. அடிக்குவேட் லிவ்லிஹுட் கொடுக்கணும், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் கொடுக்கணும், அக்குமுலேஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் பே, ஈக்குவல் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஈக்குவல் ரெமுனரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்துருந்தோம். ஸோ இஎஃப் வரைக்கும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 39A வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஃப்ரீ லீகல் எய்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 39A 42nd அமெண்ட்மெண்ட்டில். 38, 39, 41 பார்த்துருந்தோம். 49 வந்து ரைட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ரைட் டு ஒர்க்கு, எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ 42 வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். நல்ல ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நல்ல ஹியூமன் கண்டிஷன்ஸை கொடுக்கணும், நல்ல சூழ்நிலையை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள டிக்னிட்டியோடு நடத்துகிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ 43 வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து நல்ல கண்டிஷன்ஸை கொடுக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 43 வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஒரு 43 வந்து பார்த்திங்கன்னா இது லிவிங் வேஜ் பற்றி பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? லிவிங் வேஜ் பற்றி பார்த்துருந்தோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கொடுக்கணும், கல்ச்சரல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். 43A வந்து ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? 47 வந்து நியூட்ரிஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்தை நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். காந்திய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ காந்திய கோட்பாடுகள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஐடியாஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியோட ஐடியல்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து வில்லேஜ் எக்கனாமி அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸை ப்ரமோட் பண்ணுது. ஸோ இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் மகாத்மா காந்தியோட ஐடியல்ஸ் என்னென்ன இருக்குது? அவர் வந்து இது வந்து கிராமப்புற வளர்ச்சியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணார். செல்ஃப் சஃபிஷியன்சியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணார். கிராமப்புற வளர்ச்சி மற்றும் சுய நிறைவை வந்து முக்கியத்துவமாக கொண்டு வந்தார். ஸோ ஹி ப்ரொமோட்ஸ் வில்லேஜ் எக்கனாமி அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ அவர் வந்து வில்லேஜ் எக்கனாமி ப்ரொமோட் பண்ணார், வீக்கர் செக்ஷன்ஸையும் ப்ரொமோட் பண்ணார், ரைட்டுங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது அதை கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, ரைட். இப்போது காந்தியன் பிரின்சிபிள்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ காந்தியன் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா இது வந்து ஐடியாஸ் ஆஃப் மகாத்மா காந்தி பேஸ் பண்ணி தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் தி ஐடியாஸ் ஆஃப் தி மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியோட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த காந்தியன் பிரின்சிபிள்ஸ். மகாத்மா காந்தியோட கருத்துக்கள் என்ன, அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணார்? ரூரல் டெவலப்மெண்ட், கிராம வளர்ச்சி, அதே மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்மளே நமக்கான தேவைகளை உருவாக்கிக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், தன்னிறைவையும் முக்கியத்துவமாக கொண்டிருந்தார். சுயநிறைவு, தன்னிறைவு, ப்ரொமோட் வில்லேஜ் எக்கனாமி. அவரோட கருத்துக்கள்லாம் வில்லேஜ் எக்கனாமியை நோக்கி இருக்குது. ஸோ வீக்கர் செக்ஷன்ஸை நோக்கி இருக்குது. நம்ம ஏற்கனவே சோஷியலிஸ்ட் பிரின்சிப்பிளில் நம்ம பார்த்தோம். ஆர்டிக்கிள் 38, 39, 39AA, 41, 42, 43, 47 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 1, 2, 3, 4, 5, 6 இதை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 39A இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ 41, 42, ஸோ 43ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட், 42ல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட், லிவிங் வேஜ், 43ல் 47 நியூட்ரிஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து. ஸோ இது வந்து ஹியூமன் கண்டிஷன்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ 41 வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஒர்க் எஜுகேஷனு. ஸோ 39 வந்து பார்த்திங்கன்னா பாலிசிஸ், அந்த எஃப் வரைக்கும் ஒரு 6 பிரின்சிபிள் இருந்தது. 39 வந்து ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி இன் ஸ்டேட், இன்இக்வாலிட்டிஸை கொண்டு வரணும், ஸ்டேட்டஸ், இன்கம், இதெல்லாமே பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா? இதே மாதிரி காந்தியன் பிரின்சிபிள்ஸில் சர்டன் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அதை எதை மையப்படுத்தி வருது அப்படின்னா காந்தியோட கோட்பாடுகளை மையப்படுத்தி வருது. காந்தியோட ஐடியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், கிராம வளர்ச்சி, செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்றத பார்க்குறோம். தன்னிறைவான கொண்டு வரணும். ப்ரொமோட் வில்லேஜ் எக்கனாமி அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ வில்லேஜ் கிராமப்புற பொருளாதாரத்தை காந்தி சொல்கிறாரு இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் அப்படின்றாரு. இந்தியாவோட பேக் போன் வந்து வில்லேஜஸில் தான் இருக்குது அப்படின்றாரு. கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் பலவீனமான பிரிவுகளை வந்து மேம்படுத்துதல் தான் காந்தியோட கிராம சுய ஆட்சியில் கொள்கையாக இருக்குது. ஆர்டிக்கிள் 40, முதல்ல நம்ம 40 அங்கே மிஸ் பண்ணோம்ல. ஏன் 40 அங்கே மிஸ் பண்ணால் இது வந்து காந்தியோட கோட்பாட்டில் வருது. வில்லேஜ் பஞ்சாயத்தை கிராம பஞ்சாயத்து தான். ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல், அவற்றுக்கு தேவையான அதிகாரத்தையும் அவங்களுக்கு தேவையான அத்தாரிட்டியும் வழங்குறது. ப்ரொவைட் நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி, அவங்களுக்கு தேவையான அதிகாரங்களை வழங்குதல். எனேபிள் தெம் டு ஃபங்க்ஷன் அஸ் அ யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், அது சுயேட்சையாக அமைப்பாக செயல்படுவதற்கான வழிவகை செய்கிறது. அவங்களுக்கு பவரை கொடுத்து தே ஹாவ் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி, செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு வரணும். இதுதான் லோக்கல் கவர்னன்ஸ் லேட்டாக வந்துச்சு. இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் காந்தி. காந்தி வந்து எப்போவுமே அதிகாரம் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், அதிகாரம் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த ஒரு வில்லேஜ் கவர்னன்ஸை ரொம்ப கிளியராக, லோக்கல் கவர்னன்ஸை ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. கிராம் பஞ்சாயத், ஆர்டிக்கிள் 40 கிராம பஞ்சாயத்துன்னு எழுதிக்கோங்க. ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத், கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். ப்ரொவைட் நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி, அவற்றுக்கு தேவையான அதிகாரங்களை வழங்குதல். எனேபிள் தெம் டு ஃபங்க்ஷன் அஸ் அ யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், சுயாட்சி அமைப்பாக செயல்பட வழிவகை செய்தல். ஆர்டிக்கிள் 40 லோக்கல் கவர்னன்ஸ், கிராம் பஞ்சாயத் ஆர் வில்லேஜ் பஞ்சாயத். ஓகேங்களா? ஆர்டிக்கிள் 40 வில்லேஜ் பஞ்சாயத் ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். ஆர்டிக்கிள் 43 காந்தி திரும்பவும் கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க அவங்க சுயநிறைவாக, தன்னிறைவாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுறாரு. 43 வந்து பார்த்திங்கன்னா 43ல் நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி இன்னும் விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம வந்து பார்த்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதே ரெண்டு இடத்துலையும் ஓவர்லாப் ஆகும். ஸோ நம்ம 43 லிவிங் வேஜும் பார்த்துருப்போம். அந்த லிவிங் வேஜில் வாழ்வாதாரத்துக்கு இன்னொரு இடத்துல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறாங்க. அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வந்து அதை வந்து காந்தியனில் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த 48-7 இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் காந்தியனில் எடுப்போம். ஸோ 43ல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணணும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ப்ரொமோட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறது காந்தியன் பிரின்சிபிள்ஸ். ஆனால் இது 2011 97th அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வராங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ரூரல் ஏரியாவில் ப்ரொமோட் பண்ணணும், கிராமப்புறங்களில் குடிசை தொழில்களை மேம்படுத்தணும். சப்போர்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இது சிறு தொழில்களை ஊக்குவிக்கும். இது வந்து கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பை கொண்டு வரும். இந்த 43 வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது, அங்கே லிவிங் வேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா? 43ல் லிவிங் வேஜில் இங்கே கிராமப்புறங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இது 97வது அமெண்ட்மெண்ட்டு 2011 கொண்டு வந்தாங்க.
வாலண்ட்ரி ஃபார்மேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ப்ரொமோட் வாலண்ட்ரி ஃபார்மேஷன், கூட்டுறவு சங்கங்களை தன்னார்வமாக உருவாக்குறத ப்ரொமோட் பண்ணும். என்ஷோர் டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், அது ஜனநாயக முறையில் அதை செயல்படுத்துறதும் நிர்வாகப்படுத்துறதும் இருக்கணும் அப்படின்றது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். 43B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸும் காந்தியன் பிரின்சிபிள். 43ல் இருக்கக்கூடிய குடிசை தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸும் காந்தியன் பிரின்சிபிள். 43A வந்து பார்த்திங்கன்னா 43B வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து 2011 தான் கொண்டு வராங்க. அதே இது 43A வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத பார்த்தோம், லிவிங் வேஜ். 43B வந்து கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள். 43ல் 2 இருக்குது. ஒன்று லிவிங் வேஜ் வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபிள் போயிடுது, இன்னொன்று வந்து காந்தியன் பிரின்சிபிளில் நம்மளோட இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா, 43ல் இது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, 43Bயில் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ரைட்டுங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 46 பலவீனமான பிரிவுகள், வீக்கர் செஷன்ஸ்க்கு ப்ரொமோட். இது வந்து எப்போவுமே எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸஸ் வீக்கர் செஷன்ஸ்க்கு எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட், அவங்கள சுரண்டல்லேருந்தும் சமூக அநீதியிலேருந்தும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, சோஷியல் இன்ஜஸ்டிஸ்லேருந்தும் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்தும் ப்ரொமோட் த எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செஷன்ஸ், பலவீனமான பிரிவுகளை பாதுகாக்கிறதுக்கு, அதுவும் காந்தியன் பிரின்சிபிளில் வருது. பஞ்சாயத்து ராஜ் வருது, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வருது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வருது. பலவீனமான பிரிவுகளுக்கு எக்கனாமிக்கல் அண்ட் எஜுகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எஸ்சி எஸ்டி அதர் வீக்கர் செஷனுக்கு. இது எஸ்சி அப்படின்னா பழங்குடியினர், இது நம்மளோட ஷெட்யூல் அட்டவணை, இதை வந்து ஷெட்யூல் அப்படின்றது அட்டவணை ஜாதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அட்டவணை பிரிவுகள், பழங்குடியினர்கள் போன்றவர்களுக்கு, பலவீனமான பிரிவுகளுக்கு சமூக நீதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி எஸ்சி எஸ்டி அதர் வீக்கர் செஷன் பீப்புளுக்கு நம்ம எஜுகேஷ்னலும் எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் 46. ரைட்டுங்களா. அடுத்தது 47 நம்ம ஏற்கனவே நியூட்ரிஷன் பப்ளிக் ஹெல்த் பார்த்தோம். அங்கே வந்து ஆல்கஹாலை ப்ரொஹிபிட் பண்ணுறதோ ட்ரக்ஸை ப்ரொஹிபிட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். அந்த இடம் காந்தியன் பிரின்சிபிள். காந்தி வந்து மதுவுக்கு எதிராக இருந்தார். மது மற்றும் போதைப் பொருட்கள் தடை அப்படின்றத காந்தியன் பிரின்சிபிளில் கொண்டு வரலாம். ப்ரொஹிபிஷன், ப்ரொஹிபிட் கன்சம்ஷன் அண்ட் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த், இது காந்தியன் பிரின்சிபிளில். ஹெல்த்தும் மொராலிட்டியும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத காந்தியன் பிரின்சிபிளில் கொண்டு வரலாம். ஸோ 47 நம்ம வந்து சோஷியலிஸ்ட் பிரின்சிபிளே கொண்டு வரலாம். ஸோ இன்னொரு இடத்துல காந்தியன் பிரின்சிபிளே வரலாம். ஏன்னா காந்தி வந்து மதுவை வந்து முற்றிலும் ஒழிக்கணும்னு சொன்னவர். ப்ரொஹிபிட் கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸையோ ஆல்கஹாலோ ஒழிக்கணும் அப்படின்றது 47. 48 காந்தியோட பிரின்சிபிள் பசு வதை சட்டம் அப்படின்ற, மாடுகளோட பசுக்களோட பாதுகாப்பு, கவு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற, ஸ்லாட்டரிங் ஆஃப் தி கவுஸ் அண்ட் கேட்டில்ஸ், மாடுகள் மற்றும் கால்நடைகளை கொலைய தடை விதித்தல். இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இன்றைக்கி வந்து கட்டாயப்படுத்தப்படலை. பட் ஆனால் கவர்னிங் பாலிசியில் இருக்குது. இது யாரோட பிரின்சிபிள்? காந்தியோட பிரின்சிபிள். தண்ணி அடிக்கக்கூடாதுன்றது காந்தியோட பிரின்சிபிள். மாடுகளை வெட்டக்கூடாது, கேட்டில் அண்ட் கவுஸை வந்து ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வெட்டுறோம் அப்படின்னா அது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட்டு, அதை கட்டாயப்படுத்த முடியாது. இதெல்லாம் ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம், கவர்னிங் பிரின்சிபிளாக வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரொஹிபிட் ஸ்லாட்டரிங் ஆஃப் கவுஸ் அண்ட் கேட்டில், இம்ப்ரூவ்ஸ் ப்ரீட்ஸ் ஆஃப் கேட்டில், அவற்றின் இனத்தை மேம்படுத்துதலும் இதோட கொள்கையாக இருக்குது. அக்ரிகல்ச்சரும் கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ்லேயும் காந்தி சொல்லியிருக்காரு. 47 காந்தி சொல்லியிருக்காரு, 48 காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ 48 கவு ப்ரொடெக்ஷன், 47 வந்து இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ்னால் போதை ஏற்படுத்தக்கூடியதை ப்ரொஹிபிட் பண்ணும். கன்சம்ஷன் அண்ட் ட்ரக்ஸையும் போதைப் பொருட்களையும் ப்ரொஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா. இஃப் சோஷியலிஸ்ட் டிபிஎஸ்பி பில்ட்ஸ் ஈக்குவாலிட்டி, இது வந்து ஈக்குவாலிட்டியை பில்ட் பண்ணுச்சுன்னா சோஷியலிஸ்ட்டு, காந்தியன் டிபிஎஸ்பி வில்லேஜஸை பில்ட் பண்ணுதுங்க. இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், டிபிஎஸ்பி ப்ரொடெக்ட்ஸ் வில்லேஜஸ். லெட் அஸ் ரீகேப். 40 கிராம பஞ்சாயத்து அமைக்கணும், அவங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டாக பவர் கொடுக்கணும். ரைட்டுங்களா. ஸோ 43 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், 43B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், 43 வந்து ஜென்ரலாக வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது குடிசை தொழில்களை ப்ரமோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் 44 இங்கே வரல, 45 இங்கே வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். 44 வரல, 45 வரல, 46ம் நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. 47 வந்து காந்தியன் பிரின்சிபிளில் திரும்ப வருது. 48 வருது, இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸையும் ட்ரக்ஸையும் ப்ரொஹிபிட் பண்ணுறது. 48 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் கவ்.
தட் இஸ் த ஸ்லாட்ரிங் ஆஃப் தி கவுஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதே நேரத்தில் வந்து அந்த ப்ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். இம்ப்ரூவ் ப்ரீட்ஸ் ஆஃப் தி கேட்டில், ரைட்டுங்களா? இப்போ காந்தியன் பிரின்சிபிளும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கடைசியாக லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள், சுதந்திர மற்றும் அறிவுசார் கோட்பாடுகள். இது வந்து லிபரல் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி, அதாவது சுதந்திர சிந்தனை அடிப்படையாக கொண்டதான். இது தனிநபரோட உரிமையாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு கல்வி கொடுக்குறதா இருக்கட்டும், கவர்னன்ஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு சர்வதேச உறவுகள் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சர்வதேச உறவுகள் மீது கவனம், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளாடி தான் வரும். ஸோ ப்ரொமோட் மாடர்ன், ரேஷ்னல் அண்ட் ப்ரொக்ரெசிவ் ஐடியாஸ். ஸோ மாடர்ன் ஸ்டேட் அண்ட் குட் கவர்னன்ஸை சொல்லக்கூடியது, அதாவது நவீனம் மற்றும் முன்னேற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம் அப்படின்னா 38 பார்த்துட்டோம், கண்ணா 39 பார்த்துட்டோம், காந்தியன் பிரின்சிபிளில் 40 பார்த்துட்டோம், சோஷியலிஸ்ட்டில் 41 பார்த்துட்டோம், 42 சோஷியலிஸ்ட்டில் பார்த்துட்டோம், 43 சோஷியலிஸ்ட்லேயும் பார்த்தோம், காந்தியன்லேயும் பார்த்துருக்கோம், 44 பார்க்கல. 44 பார்க்கல அப்படின்னா 45 பார்க்கல, 46 பார்க்கல, 47 பார்த்துட்டோம், ரெண்டுலேயுமே மியூச்சுவலாக இருக்குது, 48ம் பார்த்துட்டோம், ரைட்டுங்களா? 49 பார்க்கல, 50 பார்க்கல, 51 பார்க்கல. ஸோ அப்போது 1 2 3 4 5 6 இந்த ஆர்டிகிள்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சிம்பிளாக சொல்ல போனால், புரியுதுங்களா? ஸோ இது வந்து லிபரல் ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, லிபரல் ஐடியாலஜி அப்படின்னா சுதந்திர இதற்கு சுதந்திர சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டது. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், தனிநபரோட உரிமை, இந்த நம்மளோட ஆட்சி மற்றும் சர்வதேச உறவுகளை மையப்படுத்தி இருக்குது. இது மாடர்ன், இது வந்து நவீன மற்றும் ரேஷ்னல் அப்படின்னா நம்மளோட இது நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை அப்படின்றது ப்ரொக்ரெசிவாக இருக்கக்கூடிய முன்னேற்ற கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பகுத்தறிவு மற்றும் ப்ரொக்ரெசிவ் ஐடியாஸை சொல்லக்கூடிய பிரின்சிபிள்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், சிம்பிளான ஒரு ஆர்டிகிள். யூனிஃபார்ம் சிவில் கோட்னா எல்லாருக்கும் சமமான சட்டம். இப்போது இந்துக்களுக்கு தனி சட்டம், இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம், ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, முஸ்லீம்ஸ் சொத்து பிரிக்கிறது, கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட், இப்படிலாம் சட்டம் இருக்கு இல்லையா? சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். சிவில் சட்டம், சொத்து பிரிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது, மேரேஜ் டிவோர்ஸ்க்கெல்லாம் தனியாக சட்டம் இருக்குது, ஃபேமிலி சட்டம்லாம் இருக்குல்ல. இந்த சட்டம் எல்லாருக்கும் காமனாக ஒரு சட்டம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இது நடைமுறையில் இல்லை. இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி கவர்மெண்ட் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இது அமலில் இல்லை. 44 யூனிஃபார்ம் சிவில் கோடுங்க. ஸோ என்ஷூர் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் சிட்டிசன், அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே சிவில் சட்டம் வழங்குறதா 44. இது வந்து எல்லாருக்கும் நாடு முழுவதும் ஒரே மாதிரி சட்டம் கொடுத்தா எல்லாருக்குமே நேஷ்னல் இன்டகிரேஷனுக்கு ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே சட்டம். இந்தியர்கள்னால் ஒரே சட்டம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜியன். யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒரே சிவில் சட்டம், காமனாக எல்லாருக்கும் ஒரே சிவில் சட்டம். இது இன்றைக்கும் நடைமுறையில் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், அதனால தான் சேர்த்துருக்காங்க. ஆர்டிகிள் 45 ஏர்லி சைல்டுஹுட் கேர், குழந்தைகள் பராமரிப்பு, ப்ரொவைட் ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஏர்லி சைல்டுஹுட் கேர்னால் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் எஜுகேஷனும் கொடுக்கணும் ஃபார் சில்ட்ரன் அப் டு 6 years ஆஃப் ஏஜ். ஸோ கல்வியும் எஜுகேஷனும், சைல்டுஹுட் கேரும் எஜுகேஷனும் கொடுக்கணும். சின்ன வயசில் அவங்களுக்கு கேர் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும். 6 வயது குழந்தைகளுக்கு. இது வந்து 45ல் சொல்லப்பட்டிருக்கு. டிபிஎஸ்பியில் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம்ல, குழந்தைகளோட டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தனிநபரோட வளர்ச்சி, குழந்தையோட வளர்ச்சி. 45ல் ஏர்லி சைல்டுஹுட் கேர், 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு, 45 ஏர்லி சைல்டுஹுட் கேரு, குழந்தைகளோட சைல்டுஹுட் கேரும் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். எப்போ? 6 வயசு வரைக்கும், ஃபார் சில்ட்ரன் அப் டு 6 years ஆஃப் ஏஜ். இது வந்து ரைட் டு எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 21, அது கூட ஒரு லிங்க்ட் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 44 பார்த்துட்டோம், 45 பார்த்துட்டோம், 44 பார்த்துட்டோம், 45 பார்த்துட்டோம். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடு, இது வந்து ஏர்லி சைல்டுஹுட் கேர் 45. அடுத்தது 46 என்ன இருக்குன்றதை பார்ப்போம். (49, 50) ஓகே. 48 பார்ப்போம். 48 வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து என்னென்ன இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு நம்மளோட அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ ஆர்டிக்கிள் 48 வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 46 நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதில் காந்தியன் பிரின்சிபிளில், ரைட்டா? 46ம் பார்த்துருந்தோம். அதாவது அந்த வீக்கர் செஷன்ஸை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ரமோட் எஜுகேஷ்னல் இது
எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் மார்ஜினலிஸ்ட் பீப்புளுக்காக வேண்டி, நலிவடைந்த மக்களுக்காக வேண்டி 46ம் பார்த்துருந்தோம் ரைட்டுங்களா. 47ம் பார்த்துருந்தோம், 48ம் பார்த்துருந்தோம். 48ல் கவ்வை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். 47ல் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்சிகேட்டிங் பப்ளிக் ஹெல்த் அண்ட் அங்கேயும் பார்த்துருந்தோம். 48 வந்து 3 இடத்துலையும் உள்ளே வருது. 48 வந்து 3 இடத்துலையும் உள்ளே வருது. அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வருது. 48 வந்து இந்த 2 இடத்துல வருது, காந்தியன்லேயும் வருது, இங்கே லிபரல்லே வருது. அக்ரிகல்ச்சர் அண்ட் மாடர்ன் லைன்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி சயின்டிஃபிக்கலி இம்ப்ரூவ் பண்ணும், கால்நடை வளர்ப்பை அறிவியல் முறையில் மேம்படுத்துதல். சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றது 48. அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்றது 48. 48A வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதை மேம்படுத்துறது, ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அதை மேம்படுத்துறது. சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், காடுகள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கிறது. ஸோ இது 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த 48A சேர்க்குறாங்க. எல்லா ஏயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 42nd அமெண்ட்மெண்ட் தான் சேர்த்துருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதன் மூலமாக நிறைய என்விரான்மெண்ட் லாஸும் கொண்டு வந்தாங்க. 48 அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சரை மாடர்ன் லைன்ஸில் வந்து கொண்டு வரணும், நவீன முறையில் வேளாண்மை அமைத்தல், கால்நடை வளர்ப்பை அறிவியல் முறையில் மேம்படுத்துதல், சயின்டிஃபிக்கலி அனிமல் ஹஸ்பண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. என்விரான்மெண்டல் லாஸ் வந்து 48A படி 48 வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், அதாவது என்விரான்மெண்ட்டை காடுகள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கிறது தான். ஸோ இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட், சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இது நிறைய சட்டங்கள் இருக்குது இந்த 48A இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. இது 1976ல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சில சட்டங்கள் இருக்குது. இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் இருக்குது. 1927ல் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1976க்கு அப்புறம் வந்தது 42nd அமெண்ட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடியே சட்டங்கள் இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் முன்னாடியே வந்துடுச்சு. வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஏர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஏர் ப்ரிவென்ஷன் லேட்டராக தான் வருது. வாட்டர் வந்து முன்னாடியே வந்துடுச்சு. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் முன்னாடியே வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்னா ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி 48Aல பார்க்குறோம் கண்ணா. 49ல் வந்து என்னென்னா எதை ப்ரொடெக்ட் பண்ணால் மான்யூமெண்ட்ஸ், நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது. தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நினைவு சின்னங்கள் இருக்குது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலெலாம். ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ப்ரிசர்வ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜ், வரலாற்று மற்றும் கலை மரபை பாதுகாத்தல். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ், நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது. தேசிய முக்கியம் வாய்ந்த நினைவு சின்னத்தை பாதுகாக்கிறது. வரலாற்று மற்றும் கலை மரபை, ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜும் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜையும் நம்ம பாதுகாக்கணும். கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன் தான் ஆர்டிக்கிள் 29ல் நம்ம கல்ச்சரை பாதுகாக்கணும்னு சொல்லணும், மைனாரிட்டிஸோட இது. அது மாதிரி 49ல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ். 50 நமக்கு ஏற்கனவே தெரியும், செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து பிரித்து எடுக்கணும். என்ஷூர் இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், ஒரு சுதந்திரமான நீதித்துறையை உறுதி செய்தல். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிள் தான், எதுவுமே கஷ்டம் இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள், டிபிஎஸ்பி ஆர் இன்டிஸ்பென்சபிள், அதை வந்து தவிர்க்கவே முடியாது, அன்அவாய்டபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லீகல் கேரண்டி கொடுக்குது. இங்கே வந்து டிபிஎஸ்பி வந்து மாரல் அப்ளிகேஷனை கொடுக்குதுங்க நமக்கு. சரிங்களா. ஸோ இப்போ நான் 49 ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜை பாதுகாக்கணும். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி சிஸ்டத்தை இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நீதித்துறையில் நிர்வாகத்துறை தலையீடு இல்லைனா என்னன்றதை நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிபெண்ட் ஜுடிஷியரி வந்து இட்ஸ் அ சுப்ரீம் ஃபியூச்சர். இந்த ஜுடிஷியரி சுப்ரீமசி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சாலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிஸ்கஸ் பண்ணோம். 51 இன்டர்நேஷ்னல் சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு பீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்டரிங் இன்டர்நேஷ்னல் பீஸ், உலக நாடுகளில் அமைதிக்கு நம்ம வந்து தூது போவோம், சண்டை போட போக மாட்டோம், அமைதிக்கு தூது போவோம். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ், எல்லார்ட்டையுமே நியாயம் மற்றும் மரியாதை உறவுகளை பேணணும். ரெஸ்பெக்ட் இன்டர்நேஷ்னல் லாஸ் அண்ட் ட்ரீட்டிஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படின்னா ஃபாஸ்டரிங் கோஆப்ரேஷன் த்ரூ ரெஸ்பெக்ட். ஸோ அதே மாதிரி சர்வதேச சட்டங்களையும் ட்ரீட்டிஸையும் உடன்படிக்கைகளையும் மதித்தல், ரெஸ்பெக்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் அண்ட்
லாஸ், என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் பீஸ்ஃபுல்லி, பிரச்சனைகளை அமைதியான வழியில் தீர்வு காணுதல். இது வந்து என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட், பிரச்சனைகளை டிஸ்பியூட்னா பிரச்சனைகளை அமைதியான வழியில் தீர்வு காணுதல். இந்தியாவின் உலகளாவிய பொறுப்பு, குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இன்டர்நேஷ்னல் பீஸ். fostering international peace through cooperative and respecting the international laws and treaties, maintaining a honorable relations அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவ்வளோ தான் இது டிபிஎஸ்பி. திரும்ப ஐ வில் ரீகால் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதை பார்க்குறோம். 36 வந்து ஸ்டேட்னா என்ன டெஃபினேஷன் விச் இஸ் சேம் அஸ் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட் 3. 37 என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள், தே ஆர் வெல்ஃபேர் ஆஃப் தி அதாவது கைடிங் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது ஒரு கைடிங்காக இருக்கக்கூடிய கைடிங் பிரின்சிபிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 38 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணணும், அதாவது சோஷியலிஸ்ட் பிரின்சிபிளில் 38 வருது. இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணணும், இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது முதல்ல வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் மட்டும்தான் இருந்தது, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் இருந்தது. அது வெல்ஃபேர் கூட 42nd அமெண்ட்மெண்ட்டில் இதெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 39 வந்து பார்த்திங்கன்னா 39 வந்து நம்மளோட அந்த லிவ்லிஹுட்டு, எல்லோரும் வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், வெல்த் அக்குமுலேட் பண்ணக்கூடாது, ஈக்குவல் பே, இங்கே சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நம்ம ஈக்குவல் பே, ஒர்க்கரோட டெவலப்மெண்ட், சைல்டோட டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி 6 பாயிண்ட் வந்து பார்த்துருந்தோம். F வரைக்கும் பார்த்துருந்தோம். 39 வந்து 39A வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ லீகல் எய்டு, எல்லாருக்கும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 39A 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 40 வந்து காந்தியன் பிரின்சிபிள் வந்து பார்த்துருந்தோம். ப்ரொமோஷன் ஆஃப் கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 41 வந்து ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸு, எஜுகேஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஓல்டேஜ் பீப்புள், சிக்னஸ், டிசபிலிட்டி, இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 42 வந்து ஒர்க்கிங் ஹியூமன் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கணும், என்விரான்மெண்ட்டில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹியூமன் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அதை தாண்டி 43 வந்து பார்த்துருந்தோம். 43 வந்து 2 இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் வந்து இவங்கள 43ல் லிவிங் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம், லிவிங் வேஜஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 43A வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ், அதாவது இது தொழிலாளர்கள், லேபர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 43A பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 44 வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூனிஃபார்ம் சிவில் கோடு பார்த்துருந்தோம். 45 வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் பார்த்துருந்தோம். 46 வந்து காந்தியன் பிரின்சிபிள்ஸில் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC, ST அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 47 வந்து பப்ளிக் அண்ட் நியூட்ரிஷன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே இடத்துல இங்கே இதில் காந்தியன் பிரின்சிபிளில் வந்து இன்டாக்சிகேட்டிங் அண்ட் ட்ரக்ஸை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 48 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கவு ஸ்லாட்டர் பண்ணணும் பார்த்துருந்தோம். காந்தியன் பிரின்சிபிளில் 43 வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 43B, 43 வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 48 பார்த்துருந்தோம், ஸ்லாட்ரிங் ஆஃப் கபை வந்து ப்ரொஹிபிட் பண்ணும். இன்னொரு இடத்துல லிபரல் அண்ட் இதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதை வந்து சயின்டிஃபிக் லைன்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாடர்ன் அக்ரிகல்ச்சரை ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். 49 வந்து பார்த்திங்கன்னா மானுமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்டிஸ்டிக் பிளேசஸை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 50 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், நீதித்துறை நிர்வாகத்தில் வந்து பிரிக்கணும் அப்படின்றது பார்த்துருந்தோம். சர்வதேச அமைதி அப்படின்றது 51 பார்த்துருந்தோம். அதை ஹானரபிள் ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இதை பீஸ்க்கு வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணுறது, பீஸ்ஃபுல்லாக வந்து எல்லா பிரச்சனைகளையும் அணுகிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஸ்பியூட்ஸை பீஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லாஸ் ட்ரீட்டிஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளியராக இருக்குங்களா? 51 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளியருங்களா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன அமெண்ட்மெண்ட் சேர்த்தாங்க? அமெண்ட்மெண்ட் 39A நமக்கு தெரியும், ஈக்குவல் ஜஸ்டிஸு. 43A ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷனு. 42A என்விரான்மெண்ட்டு. 39F வந்து பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட். இதெல்லாமே மினி கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டது. 39F வந்து முதல்ல கிடையாது. மினி கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டது. 39 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த 39ல் F வந்து முதல்ல கிடையாது. இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் தான் இருந்தது. இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்றத பார்த்துருந்தோம். 37ல் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்றது முதல்ல 36-37 பார்த்தோம். 36 வந்து டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட்டு, 37 வந்து என்ஃபோர்ஸபிள் வித் கோர்ட் கிடையாது, ஃபண்டமெண்டல் கவர்னன்ஸ். இது வந்து ஸ்டேட் வந்து லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை வந்து டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் இந்த லா. சோஷியலிஸ்ட் காந்தியன் அண்ட் லிபரல் பிரின்சிபல். சோஷியலிஸ்ட்னா இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணும், சோஷியோ எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணும், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை என்ஷூர் பண்ணும், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸாக இருக்கணும். அதை தான் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், சோஷியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுன்றாங்க. இது வந்து 44th அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 39. ஸோ இது வந்து 6 ரைட் டு லிவ்லிஹுட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட்: ரைட் டு அடிக்வேட் லிவ்லிஹுட், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெல்த், ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி சில்ட்ரன். இது 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது. 39A வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கணும். 41 வந்து ரைட் டு ஒர்க் அண்ட் அசிஸ்டன்ஸ், ஒர்க்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசபிலிட்டி. ஸோ அடுத்தது 42 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஒர்க், மனிதநேயமான வேலை சூழல் அங்கே உருவாக்கணும். என்ஷூர் ஹியூமன் அண்ட் ஜஸ்ட் கண்டிஷன் of the work, provide maternity relief for the woman. 43 வந்து லிவிங் வேஜ் எல்லாரும் கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொடுக்கணும், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும். 43A வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வரணும். 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து 47 பப்ளிக் அண்ட் நியூட்ரிஷன் ஹெல்த்தை கொடுக்கணும், லெவல் ஆஃப் நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணணும், பப்ளிக் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் லைக் ஆல்கஹாலை இது பண்ணணும். அடுத்து வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸில் வந்து மகாத்மா காந்தியோட ரூரல் டெவலப்மெண்ட், செல்ஃப் சஃபிஷியன்சி, வில்லேஜ் எக்கனாமி வென் வீக்கர் செக்ஷன்ஸ். 40ல் வந்து கிராம பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்கு நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும், அவங்க வந்து இண்டிவிஜுவலாக அவங்க வந்து செயல்பட வழிவகை செய்யணும். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணணும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணணும். 43B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை இது பண்ணணும், அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக செயல் பண்ணுறதுக்கும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டையும் டெமோக்ராட்டிக்காக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 43B. 44, 46 வந்து வீக்கர் செக்ஷன்ஸ், SC/ST அண்ட் அதர் பீப்புள்ஸ் வந்து ப்ரொமோட் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ப்ரொஹிபிஷன் வந்து 47 காந்தியோட பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸை வந்து ப்ரொஹிபிட் பண்ணும், பப்ளிக் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். DPSP ஈக்குவாலிட்டினா காந்தியன் பிரின்சிபிள்ஸ் வந்து வில்லேஜை வந்து பில்ட் பண்ணுது. இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், DPSP ப்ரொடெக்ட்ஸ் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லிபரல் ஐடியாலஜிஸ் வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸு, கவர்னன்ஸு, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, ஸோ மாடர்ன் ப்ரொக்ரெசிவ் அண்ட் ஐடியாஸை வந்து சொல்லுது. 44th மாடர்ன் ஐடியாஸ், யூனிஃபார்ம் சிவில் கோட். 45 வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கோர். 48 வந்து அனிமல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பேஸ்ட் ஆன் மாடல் லைன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக்கலி இது. 48A வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், வேரியஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நடைமுறைப்படுத்துறது சட்டங்கள் மூலமாக தான் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானியூமெண்ட்ஸ், நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது. 49. 50 வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத பார்த்தோம். 51 ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா? ஸோ 39A வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. 43 வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 42nd அமெண்ட்மெண்ட் வந்து. 48A வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் வந்தது. மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. 39F சைல்டு டெவலப்மெண்ட்டும் இந்திரா காந்தியோட பீரியடில் 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சு. 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இந்த 38th மாடிஃபை பண்ணாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸை 44th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. 86th அமெண்ட்மெண்ட்டில் இந்த ஏர்லி சைல்டுஹுட் கேரை வந்து என்ன கொண்டு வராங்கன்னா 0 to 6 years அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 45th அமெண்ட்மெண்ட்டில் ஏர்லி சைல்டுஹுட் கேரை வந்து 0 to 6 years அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் DPSPக்குள்ள வித்தியாசம். இது வந்து ஸ்டேட்டுக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, ஸ்டேட்டுக்கு மேலே நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது. இதே இது ஸ்டேட்டுக்கு மேலே பாசிட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், மக்களுக்கு நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. இது வந்து ஜஸ்டிஸபிள், இது வந்து நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியும், இது வந்து அமல்படுத்த முடியாது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை இது ப்ரொமோட் பண்ணுது. இது வந்து இது வந்து அரசியல் ஜனநாயகத்தை ப்ரொமோட் பண்ணுது. இது சமூக பொருளாதார ஜனநாயகம், சோஷியோ எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி. இது லீகல் சாங்ஷன், சட்ட ஆதாரம் கட்டாயப்படுத்த முடியும். இது மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன், நெறி மற்றும் அரசியல் ஆதாரம். ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் வெல்ஃபேர், இது வந்து கம்யூனிட்டி வெல்ஃபேருக்கு கொடுக்குது. நோ நீட் ஃபார் லெஜிஸ்லேஷன் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட், இதுக்கு வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா அமலாக்கத்திற்கு சட்டம் தேவை. கோர்ட்ஸ் கேன் டிக்ளேர் லாஸ் ஆர் வாய்ட் இஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வாய்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் வயலேட் பண்ணால் கோர்ட் வந்து அந்த சட்டத்தை செல்லுபடி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் DPSPயை வயலேட் பண்ணால் அந்த சட்டத்தை செல்லுபடி இல்லைன்னா சொல்ல முடியாது. DPSP மீறப்பட்டால் சட்டம் ரத்து செய்ய முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறினா சட்டம் ரத்து செய்ய முடியும். இப்போ தான் ஒரு சேலஞ்ச் வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா DPSPயா அப்படின்னு நிறைய இடங்களில் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகள் என்ன, அதோட கான்ட்ரவர்சி என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃப்ரீடம் கொடுக்குது, DPSP வந்து டைரக்ஷன் கொடுக்குது கவர்மெண்ட்டுக்கு.
Without fundamental right, without fundamental rights, no liberty. Without DPSP, no equality. நோ டிபிஎஸ்பி இல்லைன்னா லிபர்ட்டி இருக்காது, நோ ஈக்குவலிட்டியும் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிவ்ஸ் ஃப்ரீடம், டிபிஎஸ்சி கிவ்ஸ் டைரக்ஷன். ரைட்டுங்களா? இது சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்கு வேண்டி சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் நல்ல கான்ஃப்ளிக்ட் நடக்குது. யார் பெரிய ஆள், யாரை மதிக்கணும், யாருக்கு நிறைய விஷயம் கொடுக்கணும். சம்பக்கன் துரைராஜன் கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மினர்வா மில் கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கேஸில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், டக்குன்னு சொல்கிறேன். Conflict arises when a law made implement a DPSP violate fundamental rights. டிபிஎஸ்பியை இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது, ஈக்குவாலிட்டியை மீறுது. நிறைய இடத்துல சண்டை வருது. அப்படி வரும்போது டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிக்குது. கோர்ட்ஸ் முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரைட்ஸ் விசஸ் வெல்ஃபேர், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பயங்கரமான பிரச்சனை. எங்கே இது சமமாச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட்ஸுக்கும் சம்பக்கன் துரைராஜன் கேஸ். சம்பக்கன் துரைராஜனா ஒரு லேடி, 1915 பிறந்தவங்க. அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கிறாங்க. மெரிட்டில் பயங்கரமான ரேங்க் வாங்குறாங்க. ஆனால் அவங்க டாக்டர் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க, டாக்டர் சீட் கிடைக்கல. காரணம் ரிசர்வேஷன் சென்னை மாகாணத்தில் இருக்குது. சம்பக்கன் துரைராஜன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேடி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சம்பக்கன் துரைராஜனுக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. ஆனால் அவங்க போகிறாங்க, நான் மெரிட்டில் போகிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, இட் வயலேட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி. இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ரிசர்வேஷன் படி இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதனால தான் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே உள்ளே வருது. சம்பக்கன் துரைராஜன் அவங்க டீச்சராக தான் கடைசியில் இருந்தாங்க. அவங்க ஷி டிடன்ட் பிகம் டாக்டர். சுப்ரீம் கோர்ட் திருப்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் 1951 ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியெல்லாம் தூக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் தான் ரிசர்வேஷன். நம்ம தமிழ்நாடே கொந்தளிச்சு எல்லாமே கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான் முதலாவது அமெண்ட்மெண்ட். சம்பக்கன் துரைராஜன், தோ ஷி லிவ்ட் அ சைலண்ட் லைஃப், ஷி பிகேம் அ டீச்சர் அண்ட் தென் பட் ஷி இஸ் வெரி ஃபேமஸ். நேம் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கேஸ், த வெர்டிக்ட், த விச் கேவ்ஸ். அது என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி அப்படின்னா. ஸோ இங்கே சம்பக்கன் துரைராஜன் கேஸில் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் ஓவர் பண்ண முடியாதுப்பா, ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. இது உடனே கான்ஸ்டிடியூஷனலி அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 1951. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சுப்ரீமசி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த இடத்துல மாற்றுறாங்க. கான்ஸ்டியூஷன்லேயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. கோலக்நாத் கேஸு 1967. பார்லிமெண்ட் cannot amend ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் அன்டச்சபிள், தே ஆர் சாக்ரோசன்ட் அப்படின்றாங்க. அது ரொம்ப புனிதமானது, அதை மாற்றவே முடியாது அப்படின்றாங்க, பாதுகாப்பு பெற்றது அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இட் cannot be amendment. 25th அமெண்ட்மெண்ட் 1971 ஆர்டிகிள் 31C அப்படின்றத கொண்டு வராங்க. டிபிஎஸ்பியில் 39B and C, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ரிவெண்டிங் த அக்குமுலேஷன் ஆஃப் த வெல்த். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அதை சேலஞ்சே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 25th அமெண்ட்மெண்ட் 1971 கொண்டு வராங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது. கனெக்ட் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 39B 39C கொண்டு வந்தேன் அப்படின்னா, 39B and 39C கொண்டு வந்தேன்னா இட் cannot be challenged for violating the fundamental rights. அதுதான் என்னோட இதே. கோலக்நாத் கேஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be amendment because it is sacrosanct, it is untouchable அப்படின்றாங்க. 25th அமெண்ட்மெண்ட் 1971 39B 39C 1971 இந்திரா காந்தி பீரியடில் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றாங்க. பட் எனிதிங் கேன் பி அண்டர்கோன் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். அது வேறு. ஓகே. ஸோ இங்கே கேசவானந்த பாரதி கேஸ், த லேண்ட்மார்க் கேஸ் ஜட்ஜ், எஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சேஞ்ச், எனிதிங் கேன் பி சேஞ்ச் இன் த கான்ஸ்டியூஷன், பட் இட் ஷுட் நாட் சேஞ்ச் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். Parliament can amend the constitution, Parliament can amend the fundamental rights. இட் டெஸ்ட்ராய் இது பேலன்ஸை கொடுக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் ஒரு சமத்துவத்தை கொடுக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இந்த ஆர்டிகிள் 31C திருத்தப்படுது. இன்னும் ப்ரையாரிட்டி டு ஆல் டிபிஎஸ்பி ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இஃப் 31C கம்ஸ் இன் 14 கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது டிபிஎஸ்பியை சுப்பீரியராக பார்க்குது. யார்? இந்திரா காந்தி அம்மையார் டிபிஎஸ்பியை சுப்பீரியராக பார்க்குறாங்க. Again, a Minerva Mill case, a landmark case in 1980, the Supreme Court struck down the 42nd Amendment provision. The DPSP is not superior, okay? Restored the balance between the fundamental rights. It's
அங்கே ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்ட் இன் த பெட்ராக் பிட்வீன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பிக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு இது நடுவில் தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 44th அமெண்ட்மெண்ட்டில் தூக்கிடுறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றுறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இட் ஸ்ட்ரெங்தன் த டிபிஎஸ்பி இன்டைரக்ட்லி. மக்கள் நலன் இன்இக்வாலிட்டிஸை குறைக்கணும், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்தை கம்மி பண்ணணும், மக்கள் நலன் சார்ந்த அரசை கொண்டு போகணும், இன்இக்வாலிட்டிஸை இன்டைரக்டாக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்த மாதிரி தான் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இது தாண்டி வரதா டைரக்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் தாண்டி வரதா கவர்மெண்ட்டுக்கு டைரக்டிவ் இருக்கா அப்படின்னா, ஆர்டிகிள் 335 எஸ்சி எஸ்டிக்கு வேலை வாய்ப்பில் கன்சிடரேஷன் கொடுக்குறோன்னு ஒரு டைரக்டிவ் இருக்குது. ஆர்டிகிள் 350A எஜுகேஷன் இன் மதர் டங் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டிவ் இருக்குது. அதாவது தாய்மொழி கல்வி அப்படின்றது 351. 351 ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் டைரக்டிவ் இருக்குது. இதெல்லாம் டைரக்டிவ்ஸ், கட்டாயப்படுதல டைரக்டிவ்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு எஜுகேஷன் 335, எஸ்சி எஸ்டிக்கு வேலைவாய்ப்பு, எஜுகேஷன் அந்த மதர் டங்கில் கல்வி அதாவது தாய்மொழி கல்வி அப்படின்றது 350A. 351 ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். 351 ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ், தாய்மொழி கல்வி, ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ். இனிஷியலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாமினேட்டட்கனா, லேட்டர் டிபிஎஸ்பி சேலஞ்ச், ஃபைனலி கான்ஸ்டியூஷன் பேலன்ஸ் த போத். சம்பக்கன் துரைராஜன் கேஸில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. 1951 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. 1967 கோலக்நாத் கேஸு, நோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி சேஞ்ச்ட், இட் இஸ் சாக்ரோசன்ட், இட் இஸ் அன்டச்சபிள் அப்படின்றாங்க. பட் அதுக்கப்புறம் 1973 கேசவானந்த பாரதி கேஸ் வருது. 1973 42nd அமெண்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி 25th அமெண்ட்மெண்ட் 1971 கொண்டு வராங்க. நம்ம 31A-B-C கொண்டு வந்துச்சுன்னா 31C வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேசவானந்த பாரதி கேஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி அமெண்டட் பட் வித்தவுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 1980 இட் இஸ் மினர்வா மில் கேஸில் இட் இஸ் பேலன்ஸ்ட் பெட்ராக் பிட்வீன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்ட் இன் பெட்ராக் பிட்வீன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி வர டைரக்டிவ்ஸ் இருக்கான்றதை பார்த்தோம். 335 எஸ்சி எஸ்டிக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, வேலைவாய்ப்பில் வந்து அவங்களுக்கு கன்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். 350 மதர் டங்கில் எஜுகேஷன் கொடுக்கணும். 351 ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்களா? 1951 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க. 1971-96 இந்திரா காந்தி பீரியடில் டிபிஎஸ்பி ரைஸ் ஆச்சு. இந்திரா காந்தி அம்மையார் ஓடி வருவாங்க டிபிஎஸ்பிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குச்சாண்ட. 1980 பேலன்ஸ் ரிஸ்டோர்ட் இன் தி மினர்வா மில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். 36, 37, 38, 39 51 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா ஆர்டிகிள்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்கள். ஸோ திரும்ப ஒரு வாட்டி நம்ம இன்னொரு செஷனில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச். புரிஞ்சுதா? எஸ், நோ, மேபி. தேங்க்யூ.